ஒவ்வொருத்தரா கேட்டீங்கன்னா நான் விளக்கம். இப்போ நம்மளுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு KP ராமலிங்கம் அவர்கள் இந்த இணைப்பு விழாவுடைய பொறுப்பாளர். அவர் சொல்லியிருக்கீங்கன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் நாளைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை, பிரதமருடைய செய்தி மக்களிடத்தில் போக வேண்டும். அதே போல அவர் சொன்னார் கொஞ்சம் பேர் அதாவது அது சேர்வது தள்ளி போய் இருக்கிறது. என்னன்னா அது பிரதமருடைய நிகழ்ச்சியில அது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாம் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பது நமது விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் அனுப்பி வரணும். அது லேட் ஆகுன்றனால தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லியாச்சுப்பா. அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி தமிழகம் வரும்போது தமிழை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, ஆனா மத்திய அரசு தமிழை அழிக்கக்கூடிய வேலையை செய்யுதுன்னு நேற்று சொல்லியிருக்காரு. நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன். இப்ப என்னுடைய பிரஸ் மீட்லயே தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்திற்கு, தமிழ் மொழிக்கு எவ்வளவு விஷயங்கள் பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல நிதி கொடுத்து அதை செம்மொழி இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தனிப்பட்ட தமிழ்நாட்டின் மேல கவனத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இல்ல, அதெல்லாம் தவறானதுங்க. எது பாருங்க, திருக்குறளுக்கு இன்றைக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசிய நூலாக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கை மக்கள் மத்தியில் இருந்து வரும்பொழுது நிச்சயமாக அதை பரிசீலிக்கப்படும். அதுதானங்க சொல்லும், அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இல்லங்க, பாதுகாப்புன்றது ஒரு அம்சம், பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறோம். இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய ஒவ்வொருத்தரா கேட்டாதான் நான் பதில் சொல்ல முடியும். 10 பேர் சொன்னீங்கன்னா அப்ப நான் பதில் சொல்ல முடியாது. விஷயத்த நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இணைப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. அனைத்து கட்சிகள் இருந்துமே வருகிறார்கள். ஏங்க, ஒரு சிட்டிங் MLA அவரே எங்கள் கட்சியில வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான். சோ எங்களுடைய கட்சிக்கு மக்கள் தானாக அவர்களாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல, இந்த ஆட்சி மேல நம்பிக்கை வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டெவலப்மெண்ட் அரசியல், அதனால அவர்கள் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமருடைய கரங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். ஏங்க, இங்க பாருங்க, நீங்க இதையே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அது மாதிரி எங்கிட்ட தனியா பேசுங்க, புரியுதா? விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ்ல ஹிந்தியில சொல்லவா? இல்ல நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்ற கேளுங்க. ஏங்க, நிகழ்ச்சி ஒத்தி வைக்க தானே பட்டிருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு, தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க நான் வக்கீல், அவங்களும் வக்கீல். நீங்க ஆனா இருங்க, நீங்க கோர்ட்ல எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும். நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிகழ்ச்சியானது கூடி சீக்கிரம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப தெளிவா பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் இப்ப நீங்க வந்தவங்களை நாங்க சேர்க்க முடியாதா? நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் ஏன்னா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. அது நாங்க பாத்துக்கிறோம். அவங்க ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களான்றது நாங்க பாத்துக்கிறோம். இது தொடர்பாக இனிமேல் எந்த கேள்விகளும் இல்ல. வேற ஏதாவது? நன்றி. இல்ல இல்ல, அதுக்குதான் ஏங்க தெளிவா பதில் சொல்லிட்டேன். நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிருக்கிறது.
கேன்சல் சொல்ல ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இல்லைங்க, தயவு செஞ்சு ஏங்க நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, வேறொரு நாள்ல இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை அன்போடு பாசத்தோடு எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அண்ணா. டீ எல்லாம் இருக்குது, சூடா காஃபி எல்லாம் இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.